ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகாதுன்னு இனிமேல் நம்மள நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் காய்ஸ் டெய்லி பேசிஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் தீபக் நைட் ட்ரேடை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் அதில் வந்து ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் இன்றைக்குமே அதில் வந்து டிக்ளைன் கொடுத்துச்சு. இன்றைக்குமே நம்ம அதில் ஷார்ட் ரைட் எடுத்துக்கலாம். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக் இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் ஆன் டெய்லி பேசிஸில் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தீபக் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் 3 டேஸாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்கல. பட் இன்னைக்கு பாருங்க எகெயின் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. ஸோ மார்னிங்கே நம்ம இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் ஃபாலோ அப்புங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்டர்டே வீடியோலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பீரிஷா போகிறது தான் பாசிபிள் அதிகம். இந்த ஜோன்லேருந்து கண்டிப்பாக நம்ம லாங் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஷார்ட் பண்ண தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து டவுன் போயிருக்குன்னு. ஸோ கம்மிங் டேஸில் எப்படி போகலாம் அண்ட் இன்றைக்கி எந்த மாதிரியெல்லாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், எஸ்டர்டேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த ஜோன் வந்து செல்லருக்கான ஜோன். இங்கேருந்து நம்ம பை சைடு போகிறத காட்டிலும் ஷார்ட் சைடு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், மார்னிங்கே மார்க்கெட் வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு 5 மினிட்ல. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜோன்லேருந்து செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ எகெயின் செல் அண்ட் ரைஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இந்த லோவர் ஜோனில் ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இதிலிருந்து தான் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துச்சு லாஸ்ட் வீக். ஸோ இங்கேருந்து பாருங்கள் டிராஸ்டிக்கலாக ஃபால் ஆச்சு. எகெயின் அதே ஜோனில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா எகெயின் இங்கேருந்து செல் ஆஃப் நடந்துச்சு, ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ரிவர்சல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெவல் எல்லாத்தையுமே கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க, இல்லை இந்த லெவல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லாங் எடுத்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மேலே போகவே இல்லை. பட் இதே இடத்துல நம்ம ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 400 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ்னாச்சும் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா ரிவார்டு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த சைடு லாங் போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிவார்டு இல்லை. அட் த சேம் டைம் நம்ம ஷார்ட் சைட் போயிருந்தோம் அப்படின்னா நல்லாவே ரிவார்டு இருக்குது. ஸோ மெனி டைம்ஸ் இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ட்ரெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஓகே, இன் கம்மிங் டேஸில் பேங்க் நிஃப்டி இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் லாங் சைட் நம்ம பார்க்கணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு இனியுமே பையிங்கான சிக்னல் எதுவுமே கொடுக்கல ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இங்கேருந்து நம்ம லாங் ட்ரேட் எகெயின் போகிறத காட்டிலும் ஷார்ட் ட்ரேட் தான் நம்ம எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த லோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எகெயின் இந்த லோவிலேருந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணி ப்ரைஸ் கீழே போகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எகெயின் இதுலேருந்து நம்ம ஷார்ட் ட்ரேட் தான் எடுக்க பார்க்கணும். ஸோ டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஜோனையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 53,800ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ பார்க்கலாம் கம்மிங் டேஸில் பேங்க் நிஃப்டி எப்படி போகுதுன்னு. இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட்டை கிளியராக பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம வந்து எஸ்டர்டே மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு. ஸோ பாருங்கள், ஃப்ரைடேயே இதில் வந்து நமக்கு காணிச்சிருச்சு இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகலன்னு. இன்றைக்கி பாருங்கள் எகெயின் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரைஸ் ஆகிட்டு டிக்ளைன் ஆயிடுச்சு ப்ரைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் நிஃப்டியுமே ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. பட் எகெயின் பாருங்கள் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆயிடுச்சு, நல்லாவே ஃபெல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு புல் பேக் கொடுச்சு. என்ன தான் புல் பேக் கொடுத்தாலுமே எகெயின் இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் செல் அண்ட் ரைஸ்ன்னு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செல் சைடு தான் இருக்குது. ஸோ நிஃப்டிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃப்ரைடே போன லோவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோவர் ஜோனில் இருந்து ப்ரைஸ் எகெயின் பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா எகெயின் நம்ம இதில் ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். எங்கே வர போகலாம் அப்படின்னா
இந்த ஜோன் வர போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் 24,300ங்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியான்னு. எகெயின் இதுலேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு போகும். பட் இந்த லெவலில் மல்டிபிள் டைம் டச் பண்ணிருச்சு. இன்கேஸ் இந்த லெவலையுமே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் சைடில் ஃபர்தராக நிஃப்டி கீழே போக தான் சான்சஸ் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தீபக் நைட்ரேட்டுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. மேபி இதில் எதுவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் டேஸ்லேயும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடை கேப்சர் பண்ணலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.